வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபோனை போட்ட அமித்ஷா அவர்கள் அவசரமாக டெல்லி போனது இதுக்காகத்தானா? ஆனாலும் ஒரு ட்விஸ்ட். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பிரச்சார பயணத்தை ரத்து செஞ்சுட்டு டெல்லிக்கு போயிருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்க்கவில்லை என்றாலும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என பாஜக அறிவுறுத்த திட்டம் இருக்கும் இந்த நிலையில் முடியவே முடியாது என விடாப்பிடியாய் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவான இந்த நிலையில் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் கூட்டணி உடைஞ்சிருச்சு. தொடர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனி அணியாக களம் கண்டன. கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளுமே இந்த இரு கட்சிகளுமே 2ஆம் இடம் பெற்றச்சுன்னே சொல்லலாம். சில தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளிய பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 2ஆம் இடம் பிடிச்சாங்க. இதையடுத்து இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்து இருந்ததால் கணிசமான தொகுதிகளை வென்றிருக்க முடியும் என்ற ஒரு குரல் எழுந்தது. இதையடுத்து அதிமுக சீனியர்களின் பேச்சுக்கு இணங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொண்டார். ஆனால் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கோரிக்கை. அண்ணாமலை குறித்த முதல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 2வது கோரிக்கை குறித்து பிறகு பரிசீலிக்கலாம் என பாஜக கூறியிருந்துச்சு. இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு தங்களை மதிக்கவும் இல்லை, உயரிய முக்கியத்துவம் தரவும் இல்லைன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார். நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் முன்வச்சிருக்காங்க. மேலும் பிரதமர் மோடியை சந்திக்க தனக்கு உதவவில்லை என நாயினார் மீது பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நயினார் நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரன் இடையே வார்த்தை போர் வெடிச்சிருக்கு. இதற்கு இடையே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கோரி போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்ற மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றும் நாளையும் தர்மபுரியில் பிரச்சாரம் செய்வதாக இருந்துச்சு. ஆனால் கட்சியிலும் இல்லை, கூட்டணியிலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு இடமில்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் திட்டவட்டமான எண்ணம். அதனை பாஜக தலைமையிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுவது என்றுதான் டெல்லி புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் அதனை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் தான் நேற்று அவர் அதிமுக கூட்டத்தில் துரோகிகள், கைகூலிகள் என ஓபிஎஸ், டிடிவி செங்கோட்டையனை விமர்சித்ததாக சொல்கின்றனர் அதிமுகவினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.